சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க தற்போது அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனோட பிரச்சாரங்கள் தான் உலகம் முழுக்குமே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கும் வகையில் அவரோட பிரச்சாரங்கள் இருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை. யூஸ்வலாக அப்படி தான் இருக்கணும், அதுதான் ட்ரெண்ட் ஆகும். பட் ஆனால் இந்த தடவை எதிர் வகையில் இருக்குது. அவரோட வயது மூப்பு காரணமாக அவர் தடுமாறுறதும் மாற்றி பேர் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கு எதிராகவே இப்போ கிளம்பி இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடன் நிற்கிறாரு, குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப், அதாவது ஏற்கனவே அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை களத்தில் இறங்கியிருக்காங்க. நவம்பர் 5ஆம் தேதி இந்த அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நடைபெற இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே ஜோ பைடன் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பாக அவரோட வயது முதிர்வு காரணமாக 81 வயது ஆகுது. அதனால அவரால் கிளியராக பேச முடியல. ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேற விஷயத்துக்கு போகிறாரு, பேரெல்லாம் மாற்றி சொல்றாரு, பேச்சில் தடுமாற்றம் இருக்கு, திடீர்னு ஜோன் அவுட் ஆயிடுறாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருந்தது. அது தொடர்பாக வீடியோக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. அதாவது ஒரு குரூப் நின்றுட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அப்படியே அவர் பாட்டு திரும்பி வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது எப்போ ரொம்ப பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூன் 27ஆம் தேதி அந்த அதிபர்கள் வேட்பாளராக இருக்கவங்களுக்கிடையே 1-to-1 டிபேட் நடக்கும். அமெரிக்காவில் இது நடக்கிறது வழக்கமானது. 2 கட்சி சார்பாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் நேரடியாக வந்து லைவ்ல விவாதத்தில் கலந்துக்குவாங்க. அந்த விவாதத்தில் ஜோ பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையானதில் ஜோ பைடன் ரொம்பவே தடுமாறினார். பல விஷயங்களை அவரால் சொல்லி முடிக்க முடியல. ட்ரம்ப் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியல. அதுவும் பெரும்பாலான நேரங்களில் ட்ரம்ப் தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இவர் வெறும் 18 நிமிஷங்கள் மட்டும்தான் இவரால் பேச முடியக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அது மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிராக முடிஞ்சது. மக்கள் மத்தியில் அவருக்கு எதிராக இருந்த ஆதரவு குறைஞ்சதை தாண்டி அவங்க கட்சியினரே பைடன் வந்து தன்னோட வேட்பாளர் அப்படின்றதுல இருந்து பின்வாங்கணும், வேற ஒரு இளம் வேட்பாளருக்கு வழிவிடணும் அப்படின்ற குரல்கள் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவர் வந்து இல்லை நான் ஸ்டேபிளாக தான் இருக்கேன், அன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால சரியாக பேச முடியல, பட் ஆனால் நான் வந்து இதுலேருந்து பின்வாங்கிறதுக்கு எந்த விதமான முடிவுலையுமே இல்லை, நான் தான் அதிபர் வேட்பாளராக இருப்பேன் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு பெரிய விஷயம் கிளம்பியிருக்கு. அதாவது அமெரிக்காவில் நேட்டோ மாநாடு நடந்திருக்கு. அந்த நேட்டோ மாநாட்டில் என்ன விஷயம் எதுக்காக நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற வகையில் உக்ரைன் காம்பேக்ட் அப்படின்ற வகையில் நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு உடன்படிக்கையை கையெழுத்தாகணும். அதில் ஃபஸ்ட்டு ஜோ பைடன் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு உக்ரைன் அதிபர் வந்து ரொம்பவே திறமையானவர், முக்கியமானவர் அப்படின்லாம் பேசி அதிபர் புட்டினே வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா ஜெலன்ஸ்கியை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உக்ரைன் அதிபராக ஜெலன்ஸ்கி தான் இருக்காரு. அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பேரை மாற்றி புட்டின்னு சொல்லிட்டாரு. புட்டின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து திருத்திக்கிட்டாரு. இல்லை புட்டினை விட திறமையானவர் ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இறங்கிட்டாரு. இது ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. I want to hand it over to the president of Ukraine, who has as much courage as he has determination. Ladies and gentlemen, President Putin. President Putin. You can beat President Putin. President Zelensky. I'm so focused on beating Putin, we got to worry about it. Anyway, Mr. President, I'm better. You are a hell of a lot better. Thank you so much. இதுக்கு அடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் துணை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டாரு. துணை அதிபர் கமலா ஹாரிஸ்னு சொல்றதுக்கு பதிலாக துணை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லிட்டாரு. இதுவும் இந்த 2 விஷயங்களும் இப்போ திருப்பியும் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏற்கனவே அவர் வந்து சுயநிலைவில் இல்லை, என்ன பேசுகிறோன்னு அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் உலகத்துக்கே தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான தலைவர் பெயரை, அதாவது ஜெலன்ஸ்கி, அதிபர் ஜெலன்ஸ்கின்னு சொல்றதுக்கு பதிலாக அதிபர் புதின்னு சொல்றாரு. அதே நிகழ்வில் உடனே வந்துட்டு துணை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்றாரு. இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு தங்கள் கட்சியினரே வந்து பலருமே இவர் வந்து இந்த வேட்பாளர்லேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலரும் சொல்றது என்னன்னா, கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக மாற்றணும். ஏன்னா இப்போ அவங்க துணை அதிபர் வேட்பாளராக களத்தில் இறங்கியிருக்காங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஜோ பைடனுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த டிபேட்ல கூட அவர் வந்து தடுமாற்றமான பேச்சுக்கு நீங்க வந்து அதிபரோட திறமையை, அதிபரோட இந்த செயல்பாடுகளை வெறும் ஒரு ஸ்பீச்சை வச்சு மட்டுமே நீங்க எடுத்துக்க கூடாது, அவர் அதை தாண்டி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தொடர்ச்சியாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் ஜோ பைடன் இந்த இதிலிருந்து ரேஸ்லேருந்து பின்வாங்கி கமலா ஹாரிஸுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும், கமலா ஹாரிஸ் அந்த வேட்பாளராக வரணும் அப்படின்னு அவங்க கட்சி சார்பில் இருந்தே பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு, ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஸோ நடுநிலை வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் மத்தியில் இவர் வெற்றி வந்தாருன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கருத்து கணிப்பில் ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போனோம்னா இந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது ஜோ பைடனுக்கு 43% டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 49% இருக்கு. ஒரு
6% வித்தியாசம் இருக்குது. இதுவே கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ்க்கு 45%ம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 47% இருக்கும். ஸோ 2% தான் வித்தியாசம் இருக்கும். கமலா ஹாரிஸ் வந்தோன்னா நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு பலருமே வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஆகஸ்ட் 19 to 22 அங்கே நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் இறுதியான முடிவு எடுக்கப்படும். ஒவ்வொரு கட்சியில இருந்தும் இவங்க தான் வேட்பாளராக நிறுத்த போறாங்களா அப்படின்ற இறுதி முடிவு அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணப்படும். அதுக்குள்ள ஜோ பைடன் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போறாரு, அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களா என்ன மாதிரியான நிர்பந்தத்தை அவருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.